அனைவருக்கும் வணக்கம். இது ராம் கிருட்டிக். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பள்ளிப்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு கிறிஸ்துவ தேவாலயம். அங்கே இருக்கிற ஒரு மாதா சிலைக்கு மாலை போடுறன்னு போய் அங்கே இருக்கிற இளைஞர் பட்டாளம் அவங்க கிறிஸ்துவத்தை தழுவிய ஆட்கள் அவங்கள 10,000 பேரை கூட்டிகிட்டு நான் இங்கே தானே தர்ணா பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டி அசாதாரணமான சூழலை உருவாக்கி அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களை அவங்களுடைய அனுமதியின்றி எல்லாரையும் விலைக்கு தள்ளிட்டு உள்ளே போய் மேரி மாதாவுக்கு மாலையை அனுப்பிச்சிருக்கிற அப்படி நம்ம தத்துக்குட்டி அண்ணாமலை. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ராம் கிருட்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்துக்காங்க. உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய சேனலை பகிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பள்ளிப்பட்டி அப்படின்றது ஒரு சின்ன ஊர். எனக்கு இங்கேருந்து ரொம்ப அருகாமையில் தான். இந்த அண்ணாமலை மேரி மாதாவுக்கு நான் மாலை போடுறேன்னு போகிறார். இவர் வர்றதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கிற இளைஞர்கள், அந்த கிறிஸ்தவத்தை தழுவிய இளைஞர்கள் அங்கே போராடுறாங்க. இல்லை, இது ரொம்ப புனிதமான இடம், எங்கள் மாதா ரொம்ப புனிதமாக நாங்கள் பார்க்குறோம், உங்கள் அழுக்கு படிந்த கையால் இதை நீங்கள் செய்யாதீங்க, மணிப்பூரில் நீங்கள் எத்தனையோ பேரை கொன்னுட்டீங்க, இந்த மாதா கோயிலில் நீங்கள் மாலை போடக்கூடாது, நீங்கள் வரக்கூடாது. தம்பி சொல்றது சரி, சொல்றத கேளு, சொல்றத கேளு, போட எல்லாரும் நல்லா சரிங்களா? மணிப்பூர் பிரச்சனை என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? கிறிஸ்துவ பிரச்சனை கிடையாது. ஒருத்தருக்கு எஸ்டி அந்தஸ்து வேணும், ஷெட்யூல் ட்ரைப். ஒருத்தருக்கு எஸ்டி அந்தஸ்து கொடுக்க கூடாது. சரியா ராஜா? ஹைகோர்ட் என்ன சொல்லுது? ஒருத்தருக்கு எஸ்டி ஸ்டேட்டஸ் கொடு அப்படின்னு. எஸ்டி ஸ்டேட்டஸ் ஆல்ரெடி இருக்கிறவங்க, பழங்குடியினத்தில் இருக்கிறவங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. 2 பேருக்கு சண்டை, 2 இனம் சண்டை போட்டு, 2 இனம் எனக்கு சண்டை போட்டு இந்துக்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்டியன் இருக்கிறாங்க. நீங்க புரிஞ்சுக்க, இங்க மத அரசியல் பண்றது யாரும் நீங்க புரிஞ்சுக்கணும். 2 இதுலயுமே கிறிஸ்டியன் இருக்கிறாங்க, 2 இதுலயுமே இந்துக்கள் இருக்கிறாங்க. 2 ட்ரைபல் கம்யூனிட்டி. நீங்க மேத்தின்னு என்ன சொல்றீங்க, குக்கின்னு என்ன சொல்றீங்க? 2 ட்ரைபல் கம்யூனிட்டிலையும் நீங்க மேத்தின்னு சொல்ற எல்லா மக்கள் ஒரு குடிமை இருக்கு, படுக்கிறவங்களுக்கு கெட்ட உரிமை இருக்கு. இப்ப நான் 10,000 பேருக்கு கொண்டு என்ன பண்ணுவீங்க? 10,000 பேருக்கு என்ன பண்ணுவாங்க? 10,000 பேருக்கு கூட்டு நீங்க தர்ணா பண்ணுவீங்க. என்ன பண்ணுவாங்க?
இப்படி கேட்க கேட்க அவரு உடனே வந்து ஒரு நகைச்சுவையான விஷயம் என்னன்னா, இவங்க பாஜக அழுக்கு படிந்த கட்சி, இவர்கள் வந்து மதவாத அரசியலை செய்கிறாங்க, கிறிஸ்துவத்துக்கு எதிராக இவங்க செயல்படுறாங்க, நம்ம மக்களை வந்து இவங்க மனிதர்களாக மதிக்கிறல, இப்படி இதெல்லாம் இங்கே தருமபுரி மாவட்டத்தில் ஒரு ரிசர்வடான பி பள்ளிப்பட்டின்ற ஏரியாவில் இருக்கிற சின்ன இளைஞர்களுக்கு தெரியுது. ஆனால் அதிகமாக வழிபடக்கூடிய இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற பல மாவட்டங்களில் இவங்க வந்து நிறைய சர்ச்சுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுலாம் வந்திருக்கிறான். அங்கே இருக்கிறவங்க யாருமே வைக்காத கருத்து இவங்க வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எங்களுக்கு மிகப்பெரிய பெருமையே அளிக்குது. பையன் வந்து கேட்குறதுல எந்த தப்பும் கிடையாது. எங்கள் மணிப்பூரில் நீங்கள் நிறைய தேவாலயங்களை இடிச்சிங்க, அங்கே இருக்கிற குக்கியின மக்களை கொன்னீங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் மாலையை போட்டுட்டு போவீங்க, நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து தடுக்கிறார். நீங்கள் வந்து பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து மாலை போடக்கூடாது, கையெடுத்து கும்பிட்றேன், நீங்கள் வந்து மாலை போடாதீங்க, கெஞ்சிரா எங்கள் மேரி மாதா எங்கள் புரிதமான இடம் இது, நீங்கள் கையெடுத்து கும்பிட்றேன், நீங்கள் வந்து போடாதீங்கன்னு கெஞ்சிரா. உடனே இவர் வந்து அவருக்கு ஒரு கிளாஸ் எழுதுறார். இது வந்து 2 மதத்துக்கான பிரச்சனை கிடையாது, அங்கே எங்கள் மணிப்பூரில் 2 இனத்துக்கான பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை கிடையாது. அந்த மத பிரச்சனையை வந்து நீங்கள் இங்கே இருக்கிற அரசாங்கம் திமுக அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம் அதை வந்து மத அரசியல் செய்யுது அப்படின்னு சொல்கிறார். பதிலுக்கு அந்த பையன் நல்லா வந்து செருப்பு அசிங்கத்தில் நினச்சி பலார் நிலத்து மாதிரி ஒரு பதில் சொல்கிறான். என்ன தெரியுங்களா, எங்களுக்கு தெரியும் யார் மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்கன்னு அப்படின்னு ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைக்கு தொங்கிடலாம், அதே இடத்துல உத்தரத்தில் அழகாக அண்ணாமலை தொங்கிடலாம், அப்படி செருப்பில் அடித்த மாதிரி. உடனே அந்த பையன்கிட்டேருந்து டப்புன்னு திரும்புறாரு. இந்த வீடியோ போடுறோம் பாருங்கள். அந்த பையன்கிட்டேருந்து அப்படி அந்த அவமானத்தை தாங்க முடியாது, டப்புன்னு பக்கத்தில் இருக்கிற இளைஞருக்கு இங்கே பேசின மாதிரி அப்படி திரும்பி பேசிட்டு போகிறார். இந்த பொழப்பு, மானகட்ட பொழப்புக்கு உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? இங்கே என் மக்கள் அப்படின்னு இந்த அண்ணாமலை திரிதான் தமிழ்நாடு ஃபுல்லாக. நான் மக்களை சந்திக்கிறேன், நான் மக்களுக்கான ஆளுங்களாக இருக்கிறேன்னு இந்த சின்ன குழந்தைங்க போனால் கூப்பிட்டு அவங்களுக்கு சாக்லேட் கொடுத்து அதை வீடியோ எடுத்து போடுறது, இந்த கிழவிங்களுக்கு தள்ளாடிட்டு போகிற கிழவிங்களை கைக்கு பிடிச்சி கூட்டிகிட்டு போய் வீட்டுக்குள்ளே விட்டுட்டு அது ஒரு வீடியோ காட்சி எடுத்து போடுறது, கூடையே டைரக்டர், கேமராமேனு, லைட் செட்டிங்கு எல்லாமே வந்து அதை கொண்டுட்டு போகிறதுக்கு தான் அந்த பஸ்ஸு. அப்பப்போ நைட்டில் கொஞ்சம் குஜாலாக இருக்கிறதுக்கு 2-3 பொண்ணுங்கெல்லாம் வச்சுப்பாங்க போல். இதுதான் நடக்குதுங்க. இதை விட்டுட்டு நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து நாங்கள் பாஜகவை பரப்புகிறோம் அப்படின்னு இந்த வீடியோ காட்சிகள் எல்லாத்தையும் பில்டப் பண்ணி அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் அனுப்பி அங்கேருந்து பில்லை போடுற வேலை தான் அண்ணாமலை செஞ்சிட்டு இருக்கிறார். சரி, நாங்கள் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு விஷயத்தோடு முடிச்சுக்கிறோம், இது வளவலன்னு இழுக்க விரும்பலை. நீ போன எல்லாருக்கான இடம்னு கேட்ட, இது உன் மேலே பட்டா இருக்குதா, இந்த இடம் உன் மேலே பட்டா இருக்குதா, இந்த இடம் ஒன்றுதா, இல்லை மக்களால் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து தான் கட்டினீங்க, அப்போ எல்லாரும் தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ வக்கனையாக பேசுறீல்ல. சரி, அதில் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், எல்லாரும் சேர்ந்து தான் கட்டினாங்க, ஆளுக்கு 10 போட்டு தான் எல்லா கோயிலும் கட்டுறாங்க, ரைட்டு. நீ என் மக்கள்னு நீ வந்து தமிழ்நாடு கன்னியாகுமரியில் தொடங்கி எல்லா பக்கமும் வந்துட்டு இருக்கிறல்ல, அப்போது ஒவ்வொரு இடத்துல இருக்கிற இந்து கோயிலுக்கும் உள்ள நுழைஞ்சி மூலஸ்தானத்தில் இருக்கிற சிலைக்கு மாலையை போட்டு கும்பிட்டு வர வேண்டியது தானே. அது என்ன கிறிஸ்துவ தேவாலயத்துக்குள்ளே மட்டும் நீங்கள் உள்ளே போய் சாமி கும்பிட்டு ஆகணும், மாலையை போட்டு ஆகணும்? அது என்ன மென்டாலிட்டி எனக்கு ஒன்றும் புரியல. எல்லா கோயிலுக்குள்ளேயும் போகிறான், ஆனால் எந்த சாமியையும் தொட்டு வணங்கி மாலை போடுறதில்ல. நான் சொல்கிற கருத்தை நீங்கள் புரிஞ்சிக்கணும். இங்கே தொட்டு நீ வந்து அந்த மாதாவை தொட்டு நீ மாலையை போடுற, ரைட், உன்னுடைய ஜனநாயக கடமை,
நீ வந்து எல்லாமே சமம்னு நினைக்கிற. ஹேட்ஸ் ஆஃப், பாராட்டுக்கள். இதே மானகட்ட அண்ணாமலை பக்கமாக தான் இப்போ ரீசெண்டாக தான் ஓமலூர் தாண்டி தான் போயிருக்கிறான். அங்கே ஓமலூரில் ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது. அந்த சிவன் கோயில் ரொம்ப பெரிய பழமை வாய்ந்த கோயில், ஒரு சாதாரண கோயில். அந்த கோயிலுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற சிவலிங்கத்துக்கு ஒரு மாலையை போட்டு, மூலஸ்தானத்தில் இருக்கிற சிவலிங்கத்துக்கு மாலையை போட்டு சாமி கும்பிட பார்ப்போம். ஏன் சனாதனம் செருப்பில் அடிக்கும். ஏன்னா சூத்துறேன், உன்னுடைய மதத்தில் நீ வந்து கும்பிட முடியல, அவனுடைய உரிமையை நீ தட்டி கேட்குற. 10,000 பேரை கூட்டிகிட்டு வந்து தர்ணா பண்ணுவேன் அப்படின்னு அசாதாரண சூழலில் அங்கே இருக்கிற பசங்களை மிரட்டுற. அவனுடைய விஷயத்துக்கு போராடுறான். எங்கள் மேரி மாதா அப்படின்னு அவன் போராடுறான். நீ வந்து மிரட்டுறீங்க. மொத்தமாக அங்கே போனது இந்த 10,000 பேர் டக்கால்ட்டி விட்டுருக்குறாங்கல்ல. நாங்கள் போனதே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறதே அந்த வீடியோவில் தெரியுதே ஒரு 30 பேர். அதுவும் அங்கொன்று இங்கொன்னுமா இருக்கிறாங்க. அதில் இந்த பசங்களோட வந்தவங்க ஒரு சிலர், அது அந்த ஊர் மக்கள் என்னவோ அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னு அதை பார்க்க வந்த ஒரு சிலர். இவங்கெல்லாம் எந்த கட்சிக்காரங்க, பாஜக கட்சிக்காரங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்கெல்லாம் வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம். அவன் மொத்தம் இவனோடு போனது பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 பேர். அண்ணாமலைக்கு பின்னாடி எண் மக்கள் கூட்டம் பயங்கரமாக அலை மோதுதுன்னு கதை அடிக்கிறாங்க. இங்கே மொத்தமே 15 பேர் கூட இல்லை, பாப்புலரிட்டியில் இப்படி ஒரு சம்பவம். நீங்கள் 10,000 பேர் திரட்டுறீங்க. அதையே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய காமெடி. சரி, கிழிச்சு கேப்பை நட்டினதெல்லாம் போதும். எங்களுக்கு 2-3 இடத்துல கிழிக்க வேண்டியது இருக்குது. அங்கேயும் கொஞ்சம் கிழிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். இந்த குக்கியின மக்களும் மேத்தியின மக்களும் வந்து வெவ்வேறு மதங்கள் இல்லை, அவங்க ஜாதி பிரச்சனை இனப்பிரச்சனைலாம் சொன்னி இல்லை. நீ தானே வச்ச அந்த பசங்களுக்கு. மணிப்பூரில் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட தேவாலயங்களை இடித்தது யார்? அங்கே வந்து வேற இந்து கோயில்கள் எதுவுமே இல்லையா? ஏதாவது ஒரே ஒரு கோயில், இந்துக்களுடைய கோயில் சிதலமடைஞ்சிருக்குதா? அதாவது இந்த கலவரத்தில் ஏதாவது இடிச்சிருக்கிறாங்களா? காட்ட முடியுமா உன்னால? அப்போ அங்கே கிறிஸ்துவ தேவாலயத்தை மட்டும் குறி வச்சு தான் இந்த பிரச்சனை நடந்தது. குக்கியின மக்கள் வந்து பேசிக்கலி அவங்க கிறிஸ்டியன்ஸ் இல்லை, நான் ஒத்துக்கிறேன். மேத்தியின மக்கள் அங்கே இருக்கிற ஆதிக்க ஜாதியினர் அப்படிங்கிறதும் நீங்கள் மறுக்க முடியாது, அதுவும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போது அங்கே குக்கியின மக்கள் எல்லாருமே 90க்கும் மேற்பட்ட சதவீதமான மக்கள் வந்து படிப்படியாக அவங்க வந்து பூரா கிறிஸ்டியன்ஸில் இறங்கிட்டாங்க. இன்றைக்கி அவங்க எல்லாருமே பெரும்பான்மையாக அவங்க வந்து கிறிஸ்டியனை வழிபடக்கூடியவர்கள் தான். அப்படிங்கும்போது இந்த மேத்தியின மக்கள் குக்கியின மக்களை அடித்து கொன்னதும் அங்கே இருக்கிற பெண்களை நிர்வாணமாக, இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது 2, அது இல்லாத எத்தனையோ. இன்னும் அங்கே மணிப்பூரை பற்றி எந்த ஊடகமும், இந்த வேசி ஊடகங்கள், வடநாட்டு ஊடகங்கள் ஒன்று கூட பேசலை. 400 தேவாலயங்கள் இடிக்கப்பட்டது அப்படிங்கிற வார்த்தையே கட்சி தலைவர்கள் இந்த மாதிரி பொது டிபேட்டில் சொன்னது அப்படி வந்த வார்த்தைகள் தான். எந்த இதையும் இல்லை. நெட்வொர்க்கு பூரா கட் பண்ணிச்சு. அங்கே இருக்கிற நடக்கிற விஷயத்த வாட்ஸ்அப்லேயோ யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ பகிர கூட விடாமல் மொத்த நெட்வொர்க்கையும் கிட்டத்தட்ட 3 மாதம் எங்கே ஒரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லாத பண்ணிச்சு. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மணிப்பூரி இருட்டடிப்பு செஞ்சு மொத்தமாக கிறிஸ்தவ மக்களை அப்படியே பூரா கொத்தோடு கொண்டு எடுத்துருக்குறாங்க மேத்தியின மக்கள். அப்போது அதை பற்றி பேசணுமில்ல. அப்போ நீ எங்கே போன? உனக்கு சாயங்காலம் ஆனால் பஸ்ஸுக்குள்ளே குஜாலு, எதை தவிர உனக்கு என்ன தெரியும்? இதை கூட விட்டுருப்பா. உடனே இங்கே வந்து இது அங்கே பிரச்சனைப்பா, இவர் வந்து மாநிலத்துக்கூட தலைவர்ப்பா, இவர் மாநிலத்தில் தான்ப்பா பார்ப்பாரு, இப்போ அவர் பேசுனது என்ன தப்பு அப்படின்னு ஒரு பீஸுங்கெல்லாம் திரும்பும். இந்த எச்ராஜா அப்படின்னு எச்ச பசங்கள்லாம் திரும்புவாங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வைக்கிற கேள்வி என்ன? இந்த மானங்கட்ட அண்ணாமலைக்கு நான் சில கேள்வி வைக்கிறேன். அது என்னென்ன? எங்களுக்கு வந்து வேணாம்பா, எதுவுமே வேண்டாம், நீயே போ, நீயே வந்து பூஜை பண்ணிக்க, நீயே மணி ஆட்டிக்க, ட்ரௌசரை போடாத கூட மூலஸ்தானத்துக்குள்ளே போகிறீங்க, அங்கே மூலஸ்தானத்திலே வச்சு என்ன வேணா பண்ணுறீங்க. சிவன் கோயிலில் ஒரு பெண்ணை உள்ளேயே தீபார்த்தனை காட்டுறான், வெளியே போகிறான், வந்ததும் தட்டை வச்சுட்டு மறுபடியும் அந்த பொண்ணுக்கிட்டு போகிறான் மூலஸ்தானத்திலே. இந்த கேவலமெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. இதெல்லாம் நீங்களே பண்ணிட்டு போங்க, எங்களுக்கெல்லாம் தேவையில்லை. பட்டாவா இந்த நிலம் உண்ணுதான்னு கேட்குறீல்ல,
சரி, அதே வார்த்தையை தான் நாங்களும் கேட்குறோம். இங்கே வந்து கொஞ்சம் முடிஞ்சா இங்கே அந்த ஆணியை பிடிங்கி கொடுப்பாங்களாம் நம்மளை. சிதம்பரம் கோயிலில் அந்த கோயில் கட்டினது சோழர்கள். அங்கே இருக்கிற பார்ப்பனர் ஆரிய கூட்டங்கள் கட்டல. ஆனால் அவன் தான் இங்கே சுரண்டி தின்னுட்டு இருக்கிறான். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறான் கோயில் என்னதுன்னு. எதை எங்கள் அப்பா அம்மா சம்பாரிச்சு காட்சின்ற மாதிரி இவனுங்களா கட்டினாங்க கோயில் கிடையாது. இவனுக்கு மணியாட்டம் வந்த பசங்க வந்தமா மணியாட்டணுமா, சுண்டலும் பொங்கலும் மிச்சம் மீதி போட்டாங்களா எடுத்துகிட்டு போய் பொண்டாட்டு பிள்ளைங்க காப்பாற்றணுமா இல்லாமல் அங்கே வர்றவங்க கனகசபை மேலே ஏறி சாமி கும்பிடணும்னு விரும்புகிறாங்க. விடமாட்டேங்கிறான். மூலஸ்தலத்துக்கு போகணும்னு அவன் கேட்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கனகசபை மேலே ஏறி நின்று சாமி கும்பிடணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆஹா, முடியாது. அங்கே ஒன்லி பார்ப்பனர்கள் மட்டும்தான். மற்ற கீழ் சாதிகள் மற்ற சூத்திர சாதிகள் போகக்கூடாது. உடனே சூத்திரன்னா நாம் இல்லை, பறையர் சமுதாயம், தலித் சமுதாயம், அருந்ததிய சமுதாயம், ஆதி திராவிட சமுதாயம், இவங்க தான் சூத்திரர்கள்னு நாங்கள்லாம் வந்து சத்திரியர்கள். நம்ம நீ தான் சூத்திரன். இங்கே பிசி எம்பிசி பாகுபாடு கிடையாது. பிராமணை தவிர எல்லாருமே சூத்திரர்கள் தான். பிராமண கோட்பாடே தவறு. எல்லாமே இப்போ எல்லாரும் சேர்ந்து போராடணும். அந்த அண்ணாமலையும் போராடணும் இல்லை? அதுக்கு அங்கே தூக்கி கூட்டிகிட்டு போயேன். அங்கே உன்னுடைய படையை தட்டிட்டு போ. ஒரு 10,000 பேர் கூட்டிகிட்டு போய் கனகசபை மேலே ஏறி சாமி கும்பிட்றதுக்கு நீ ஒரு நல்லது பண்ணி கொடு. இந்து மக்கள் எல்லாரும் உனக்கு ஓட்டு போட சொல்லலாம். பண்ணு. சனாதானம் செருப்பில் அடிக்கும் அண்ணாமலையை. புரியுதா? சனாதானம் செருப்பால் அடிக்கும். சட்டம் எல்லோருக்கும் பொது தான். ஆனால் சனாதானம் சட்டத்துக்கு கட்டுப்படாது. இந்து வேற, இந்துத்துவம் வேற. இந்துத்துவம் அப்படிங்கிறது சூத்திரன் பிராமணன்னு பேசுறது தான் இந்துத்துவம். இந்துன்னு பேசுறது எல்லாரும் போய் சாமி கும்பிடலாம். இது ரெண்டு விஷயம்தான். மத அரசியல் பண்ணுறாங்க. திமுக மத அரசியல் பண்ணுது, இந்துக்களுக்கு எதிராக அரசியல் பண்ணுது. இப்படியெல்லாம் வைக்கிற அண்ணாமலை, பொய்யா புலிகிட்டு திரிகிற அண்ணாமலைக்கு நாம் ஒன்று கேள்வி வைக்கிறோம். மொத்தத்தில் வந்து இங்கே மத அரசியல், மத பிரச்சனை, மத கலவரத்தை உண்டாக்க அப்படி அண்ணாமலை துடிக்கிறான். இன்னைக்கு தருமபுரிக்கு அந்த பீப்பள்ளிப்பட்டி அப்படிங்கிற இடத்துக்கு போய் மாதா கோயிலுக்கு மாலை போட வேண்டிய அவசியம் என்ன தேவைப்பட்டுச்சு? அதில் ஒரு அரசியல் இருக்குது. அதை வச்சு தான் அரசியல் செய்கிறான். இப்போ மாதா கோயிலுக்கு மாலை போட போனார் அண்ணாமலை அப்படிங்கும்போது அங்கே இருக்க கிறிஸ்தவர்கள் எல்லாத்தையும் மாற்றி தங்களுக்கு ஓட்டரசியலாக மாற்றணுன்னு தான் போகிறான். உன்னை யாரும் கூப்பிடல, வா வந்து எங்கள் கோயிலுக்கு மாலை போடுன்னு யாரும் கூப்பிடல. நீ வந்த வேட்டி உன்னை செருப்பு அடிக்காத குறையா என் போடாத அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு அங்கே மரியாதையே இல்லை. அப்படி இருந்து நீ போகிற. ஆனால் நீ என்ன சொல்கிற? இதை வச்சு மதவாத அரசியல் செஞ்சுட்டாங்க எதிர்கட்சி. எது? மணிப்பூரை வச்சு அப்படின்னு நீ சொல்கிற. இந்த லாவண்யான்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு தெரியுமா? நம்மள தற்கொலை பண்ணிச்சு இல்லை? அவங்க ஃபேமிலியில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி தற்கொலை பண்ணிச்சு. அது வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் படிக்குது தஞ்சாவூரில். உடனே இவன் என்ன பண்ணிட்டான் அண்ணாமலை, அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிற மாதிரி பேசி வெளியில் ப்ரெஸ் மீட் வந்து அந்த பொண்ணு வந்து மதம் மாற்றம் செய்ய அந்த கிறிஸ்துவ பள்ளியால் முயற்சி செஞ்சாங்க, அதனால தான் அந்த பொண்ணு வருத்தப்பட்டு மருந்து குடிச்சிச்சு அப்படின்னு வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லி அது பெரிய பிரச்சனையாகி அங்கே இருக்கிற மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அண்ணாமலை சொன்னதை பொய் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு 10-15 நாள் எடுத்துக்கிச்சு. அது வரைக்கும் பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனை அங்கே இருக்கிற மக்கள் இந்த பகுத்தறிவு இல்லாத மக்களாக இருந்திருந்தா, இதே வந்து நார்த் இந்தியாவாக இருந்திருந்தா ஆளுக்கு ஒரு தொன்னையை தூக்கிட்டு அந்த கிறிஸ்துவ பள்ளிக்குள்ளே போய் மொத்தம் பள்ளி சர்ச்சை எல்லாத்தையும் அடித்து நொறுக்கியிருப்பாங்க. அங்கே இருக்கிற இந்து மக்கள், நீ சொல்கிற அந்த இந்து மக்கள் பகுத்தறிவுனா என்ன, சாமின்னா என்னன்னு நல்லா அறிஞ்சவங்க. அவங்க போய் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள்லாம் அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு வெளியே வந்தாங்க, பல வருஷமாக அந்த ஸ்கூல் இயங்கிட்டு இருக்குது, அப்படி யாரையும் அந்த ஸ்கூல் வலுப்படுத்துறது இல்லை அப்படின்னு ப்ரெஸ் மீட்டில் மக்கள் பேச ஆரம்பித்தாங்க. இப்போ இங்கே பிரச்சனையாக கலவரத்தை தூண்ட நினைக்கிறது யாரு? அண்ணாமலை. இது மட்டும் இல்லை, நம்ம சமூக சூழலியல் செயல்பாட்டாளர் பியூஷ் மானுஸ் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு வழக்கு ஒன்று தொடுத்துருக்கிறார் அண்ணாமலைனால. என்னன்னா, கிறிஸ்டியன் மிஷினரி தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறதுனால வந்து பிரச்சனை, வெடி சத்தம் கேட்குது அப்படின்னு ஒரு
கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கு, இந்த தீபாவளியை கொண்டாடக்கூடாது அப்படின்னு ஃபைல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறான் பொது மேடையில் அண்ணாமலை. இது கேட்ட நம்ம பியூஷ் மானஸ் அவர் தான் சும்மா இருக்க மாட்டார். ஏதாவது ஒரு விஷயம்னா டப்புன்னு அவர் ஆதாரத்தோடு வந்துடுவார்ல. இவர் என்ன பண்ணுறாரு, ஆதாரத்தை திரட்ட ஆரம்பிக்கிறார். யார்? ஆர்டிஐயில் கேட்குறாரு. ஆர்டிஐயில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அங்கே கேஸ் போட்டது இந்துக்கள் தான். அவர் வந்து ஒரு இந்து, அவரு தான் கேஸ் போட்டிருக்கிறார். தீபாவளியை நிறுத்தணும், இது வந்து ஒரு மூட நம்பிக்கை, இதனால் வந்து நிறைய பொல்யூஷன் ஆகுது அப்படின்னு ஒரு பொதுநல வழக்காக போட்டிருக்கிறார். சரி, அவர் யார்? அதுக்கு மேலே அவருடைய ஜாதி பின்புலமெல்லாம் என்னன்னு பார்த்தா அவர் வந்து ஒரு பார்ப்பனர். இந்த விஷயம் இவன் பொது மேடையில் பேசிட்டான். இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இங்கே இருக்கிற மற்ற இந்துக்கள் எல்லாம் வந்து பகுத்தறிவு இல்லாத தமிழக மக்கள் இருந்திருந்தாங்கன்னா, நார்த் இந்தியாக்காரன் எப்படி கோத்ரா ரயில் சம்பவத்தில் இவன் கட்டிவிட்ட கதைக்கு எல்லாரையும் கொண்டு தந்தாங்களோ, அந்த மாதிரி இங்கே இருக்கிறவன் வந்து தமிழ்நாட்டு பூரா எல்லாம் அடித்து கிறிஸ்டியனுக்கும் இந்துக்கும் பிரச்சனையை கிளப்பியிருப்பானா இல்லையா? மக்களை இந்துக்களை வச்சு அரசியல் செய்கிறது அண்ணாமலை மட்டும்தான். கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களை மட்டும்தான் அரசியல் செய்கிறான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்போ மொத்தமாக பாஜக அரசியல் செய்வதை இந்து மக்களை பலிகடாக்கி தான் வைக்கிறாங்க. அந்த அரசியல் தான் அவங்க முன்னெடுப்பு கொண்டு போகிறாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த பகுத்தறிவு கிடையாது, அதனால் அள்ளி குமிக்கிறாங்க ஓட்டுக்கலாம். இன்றைக்குமே வந்து கரெக்டாக பிளான் பண்ணி தான் அடிக்கிறாங்க. ராமர் கோயில் கும்பாபிஷேகம், அப்போ அது கும்பாபிஷேகம் அவங்க பெருமையாக நினைக்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் பெருமையாக நினைக்கணும். என்னென்னா, இவங்க இவ்வளோ மத தலைவர்கள் இருக்கிறாங்க, நீங்கள் சாமியார் இருக்கிறீங்க, இந்த பூரி சங்கராச்சாரியார், இங்கே சப்பாத்தி சங்கராச்சாரியார் பேரை பாருங்க, இவங்கெல்லாம் வந்து இருக்க நான் வந்து மதத்தை தூக்கி பிடிச்சிட்டு தெரியுறேன், சனாதனத்தை தூக்கி பிடிச்சிட்டு தெரியுறேன்னு சொல்கிற இவங்கெல்லாம் யாரும் ராமர் சிலையை கொண்டு போய் மூலஸ்தானத்தில் உட்கார வைக்க மாட்டாங்க. அவங்க பிராமணர்களை தவிர எல்லாரும் சூத்திரன் தான். அப்படிங்கும்போது சூத்திரனான நம்ம பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர தாமோதர்தாஸ் மோடி அவர்கள் கையால், வேறு யாரையும் உள்ள விடுற மாதிரி ஐடியா இல்லை, அவர் கையால் எடுத்துகிட்டு போய் மூலஸ்தானத்தில் ராமரை வச்சு வழிபட போனார். எங்களை பொறுத்த வரைக்கும் இது பெரியாரிய சிந்தனை. இதனால் இந்த ஒரு செயல் மட்டும் திராவிட கொள்கையை கடைபிடிக்கிறார் நரேந்திர மோடி. மோடி கையால் வைக்கக்கூடாதுன்னு அது ஒரு பெரிய கான்ஸ்பிரசியாக ஓடிட்டு இருக்குது. இது நம்ம இதை முத ஆரம்பிச்சது யாருன்னா நம்ம சுப்பிரமணிய சாமி, அப்புறம் பூரி சங்கராச்சாரியார். இது மட்டும் இல்லாத நிறைய பேர், அங்கே இருக்கிற விஷ்ணு இந்து பரிஷத்து கூட மோடிக்கு ஆப்போசிட் ஆயிடுச்சு. ஆர்எஸ்எஸ்ஸே ஆப்போசிட்டாக இதான் இருக்குது. இந்த விவகாரத்தில் பிரச்சனை வெடிக்கும், சொல்ல முடியாது. அதே ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தில் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு கலவரம் நடந்தாலும் நடக்கும். அது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கான கலவரம்னு நான் சொல்ல வரல. இந்துக்களுக்குள்ளேயே இவனுங்க அடிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த அண்ணாமலை வெக்கங்கட்ட மானங்கட்ட அண்ணாமலை இப்படி அவங்களுடைய பர்மிஷன் இல்லாத அவங்க கோயிலுக்குள்ளே போகிறதே ஒரு தப்பு. அவங்க போய் அவங்கள மிரட்டி நீ மாலை போடணுங்கிற உங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? உன் அவமானத்தை, நீ உன்னுடைய மானத்தை ஒவ்வொரு நாளும் நீயே காற்றுல பறக்க விடுற அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராம். நன்றி, வணக்கம்.